சிறப்பு விருந்தினர்கள் கைகளில் இருந்து அந்த இசைத்தட்டு டைரக்டர் திரு AKS ஜோதி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். ஐயோ, மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அத்தனை பேருக்கும், பாண்டியன் மாஸ்டருக்கும், பெப்சிஜன் மாஸ்டருக்கும், பேரரசு எங்கள் அண்ணன் பேரரசு டைரக்டர் அவர்களுக்கும், ஊடகங்களுக்கும், பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டது. நான் சமீபமாக எங்கேயும் வரதில்லை. ஏன்னா எனக்கு இந்த திரௌபதி 2லேருந்து கொஞ்சம் வெளியே வரத்துக்கே பெரிய கேப் ஆகிடுச்சு. நான் இதுக்கும் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். என்ன விஷயம்னா அண்ணா குழந்தைக்கு இன்னைக்கு இல்லை ஒன்றும் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. ஆப்ரேஷன்லாம் இல்லை அப்படிங்க. அது பல்லில் ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு ஸ்டண்ட் கலைஞர் இயக்குனர் ஆகிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய முயற்சி. அந்த முயற்சிக்கு வந்து உறுதுணையாக நிற்கணும், துணையாக நிற்கணும் அப்படின்ற ஒரே காரணம் தான் கிளம்பி வந்துட்டேன். எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு முதல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிலம்பம் பட குழுவினருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. அண்ணன் நேற்று எனக்கு ட்ரெய்லர் அனுப்பினார். ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர் வந்து இது எதை அடிப்படையாக கொண்ட படமாக இருக்குது அப்படின்னா சிலம்பம். இன்றைக்கி நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அங்கேருந்து அப்படியே சில விஷயங்கள்லாம் நம்ம இப்போது இன்னும் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். சில விஷயங்கள்லாம் நமக்கு இன்னும் நம்மளை விட்டு விலகாமல் இருக்குன்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து சிலம்பம். இது வந்து இப்போ ஆரம்பித்த கலை இல்லை. ஸோ இது தமிழர்களோட மரபு கலை. சிலம்பன் அப்படின்னா முருகன். ஸோ அவர் தான் இந்த சிலம்பத்துக்கு தலைவர். ஒரு சிலம்ப கலையில் அதில் நடக்கிற அரசியல், அதில் இருக்கிற பிரச்சனைகள், அதை வந்து எப்படி ஒரு எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு எடுத்திருக்காரு. ட்ரெய்லரை நேற்றே பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாக அந்த விழாவில் கலந்துக்கணுன்ற ஒரு முன்முடிவோடு தான் அந்த கலந்துருக்கேன். வாழ்த்துக்கள். கூடவே படத்தில் சொல்லியிருக்காரே தெரில, ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சிலம்பம் கற்றுக்கிட்டு தேசிய லெவல்லையோ இல்லைனா தமிழ்நாட்டு லெவல்லையோ நீங்கள் வந்து அங்கீகாரம் வாங்கி ஜெயிச்சிட்டிங்கன்னா கவர்மெண்ட் வேலை இருக்குது. அது வந்து படத்தில் சொல்லியிருக்கீங்களா தெரியல. இது பல மாணவர்களுக்கு தெரியாது. நம்ம UPSC அந்த மாதிரி பல அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க. விளையாட்டிலும் அது முக்கியமாக சிலம்பத்தில் ஆர்வம் காட்டி சிலம்பத்தில் நீங்கள் வந்து வெற்றியாளராக இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம். 3% கோட்டா இருக்குது தமிழ்நாட்டில். சிலம்பம் அவ்வளோ முக்கியமான விஷயம். இது எனக்கு வந்து திரௌபதி படம் பண்ணுறப்ப தான் தெரியும். ஏன்னா அதில் என்னோட ஹீரோ வந்து சிலம்பம் கற்றுத்தர ஒரு வாத்தியார் தான், ரிச்சர்ட் சார். அந்த ரோல் பண்ணியிருப்பார். பாண்டியன் மாஸ்டர் தான் அதுக்கும் ட்ரைனிங் கொடுத்தாரு. 2 கையில் சிலம்பம் சுத்த கற்றுக்க சொன்னேன். ஒரு வாரத்தில் மாஸ்டர் தான் அந்த ட்ரைனிங்கும் கொடுத்தாரு. பாண்டியன் மாஸ்டர் இல்லாமல் எங்கள் எந்த படமும் நடக்காது. எல்லா படத்துக்கும் அவர் ட்ரைனிங் கொடுத்துருவார். 4 பேர் அனுப்பிடுவேன். மாஸ்டர் சொன்னார், எனக்கும் வருத்தமாக தான் வந்து திரௌபதி 2 நான் ரிலீஸ் பண்ண டைம் தப்பு மாஸ்டர். என் மேலே தான் அது வந்து முழுக்க நான் வந்து ப்ரொடியூசர்கிட்ட ஃபைட் பண்ணி நாங்கள் ஒரு டேட் வச்சுருந்தோம். ஜனவரி 30 இல்லைனா ஃபெப்ரவரி ரிலீஸ் பண்ணலான்னு. ஜனநாயகன் டேட் மாறி இங்கே முன்னாடி பின்னாடி போனதால் அந்த பொங்கல்னு ஒரு பெரிய கேப் எடுத்ததால் ப்ரொடியூசர் வந்து பொங்கலுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னார். நான் சண்டை போட்டு எலெக்ஷன் வரைக்கும் நிப்பாட்டியிருக்கணும் அந்த படத்தை. இல்லைனா நான் சொன்ன டேட்டில் வந்திருக்கணும். அது தப்பு. நிறைய விஷயங்கள் சினிமாவில் கற்றுக்கிறேன். முதல் தடவையாக நான் அந்த தோல்வியை பார்த்துட்டு தான் கற்றுக்கிட்டேன். அது ரொம்ப வருத்தமான விஷயம். நான் அதுவும் அதுலேருந்து வெளியே வரல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த படம். இன்றைக்கி சினிமா வந்து முன்னாடி ரசிகர்கள் இருந்த மாதிரி இல்லை. இன்றைக்கி சினிமா வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் கையில் இருக்குது. ஒரு படம் வந்து எப்படி ஓடணும், ஓடக்கூடாது, யார் படம் ஜெயிக்கணும், இதெல்லாம் வெளியே இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் முடிவு பண்ணுறாங்க. முன்னாடி வந்து விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் வந்து நல்ல விமர்சனம் கொடுத்து படங்களை ஜெயிக்க வச்சாங்க. இன்றைக்கி அவங்களையும் தாண்டி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் கையில் போயிடுச்சு. அது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக தான் இருக்குது. அது நல்லதாக கெட்டதாக தெரியல. ஏன்னா நிறைய படங்கள் ஓடுறதும் அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ்னால தான். சில படங்களை வந்து முடிக்கணும் சித்தாந்தமாக அதை வந்து முடிவு பண்ணிடுறாங்க முன்கூட்டியே. அப்படி எனக்கு நிறைய நடந்திருக்கு திரௌபதி 2ல். அதெல்லாம் இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை. பேச வேண்டிய மேடையும் இது இல்லை. ஸோ ஆனால் OTTயில் கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த படத்தை. அங்கேயுமே எனக்கு வந்து அரசியல் நிறைய தலையிட்டு திரௌபதி 2 OTTலையும் கொண்டு வர முடியல. அதனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான கோரிக்கை இவனை வச்சிடறேன். மத்திய அரசில் வேவ்ஸ் அப்படின்ற ஒரு OTT இருக்குது. நம்ம தமிழ் சினிமாலே எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. பேரரசு சாருக்கே தெரியுமான்னு தெரியல. அரசாங்கத்தின் சார்பில் 2024ஆம் ஆண்டு வேவ்ஸ் அப்படின்னு ஒரு OTT பிரச்சார் பாரதி அஃபிஷியலாகவே லான்ச் பண்ணி இன்றைக்கி அதில் வந்து ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்குது. ஹிந்தி படங்கள், மராத்தி, கன்னடா படங்கள் வரைக்கும் அதில் போயிட்டு நிறைய பேர் வந்து அதில் வந்து எதுவும் காசு
கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லா படத்தையும் அதில் போயிட்டு ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஒரு ஹவருக்கு வந்து 6 ரூபாய் கொடுப்பாங்க மக்கள் படம் பார்த்தா. கவர்மெண்ட் வந்து அதை வந்து பே பண்ணுறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் இருந்த ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் திரு மாண்புமிகு விஜய் சார் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சராக மாறி இருக்காரு. ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை, தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ஓடிடி நீங்கள் வந்து உருவாக்கணும். எப்படி மத்திய அரசால் அதை கட்டுப்படுத்தி நடத்த முடியுதோ வெற்றிகரமாக வேவ்ஸ்ன்ற பேரில், அது மாதிரி தமிழ்நாடு அரசும் அதை வந்து நடத்தலாம். நீங்கள் உங்களுக்கு அதை பற்றின புரிதல் நிறைய இருக்கும் விஜய் சார். ஸோ இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். என்னென்னா, இப்போது சிலம்பம் மாதிரி படங்கள்லாம் நிச்சயமாக ஓடிடி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, ப்ரிஃபர் கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுவுமே ஒரு பெரிய லாபிக்குள்ளே இருக்குது. ஒரு சிலர் தன்னுடைய சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி மட்டுமே ஓடிடிக்குள்ளே வந்து படங்கள் விற்றுட்ருக்கிற காலமாக இருக்குது. நல்ல படங்கள் எடுத்தாலாம் ஓடிடிக்குள்ளே போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நம்ம வந்து அமேசான் மாதிரி ஓடிடி தளங்களில் ஃப்ரீயாக படம் கொடுக்குறோம். படம் பார்த்துட்டு பேப்பர் வியூ ஆப்ஷனில் கொடுங்கன்னா கூட அதுலேயுமே நிறைய உள்ள அரசியல் இருக்குது. எந்த படத்தை உள்ளே கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாதுன்ற வரைக்கும் நிறைய அரசியல் நடந்துகிட்ருக்கு. அது சினிமாவுக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அதனால தான் சினிமா இவ்வளோ பெரிய வீழ்ச்சியை கண்டிருக்கு. இதை பற்றி யாரும் கவலையும் பட மாட்டுறாங்க. எந்த ப்ரொடியூசர் சங்கத்தில் தலைவராக இருக்கவங்களோ நிர்வாகியாக இருக்கவங்களோ இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டுறாங்க. அவங்களோட பிரச்சனையோடு வந்து தாண்டி கடந்து போயிடுறாங்க. அது கியூப் பற்றியும் நிறைய நானும் வேறு சார் இப்போ பேசணும். கியூப்லேயுமே நம்ம கட்டுற பணம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிட்டால் நிறைய சின்ன படங்கள் ஒரு 100 தேட்டருக்குள்ளே வர படங்களுக்கெல்லாம் வந்து கியூப் வந்து 15,000 16,000 சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தேட்டரில் நம்ம வந்து ஒரு ஷோ ஒரு வாரத்துக்கு ஓட்டுறதுக்கு 16,000 கிட்டத்தட்ட கட்ட வேண்டியது இருக்குது. இப்போ சிலம்பம் மாதிரி படம் வந்து 100 தேட்டரில் ஓடணுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 16 லட்சம் கியூபுக்கு மட்டும் கட்டணும். அதில் எவ்வளோ கலெக்ஷன் வரும், அதுலேருந்து என்ன லாபம் வரும்லாம் தெரியாது. ஸோ நம்ம கட்ட வேண்டிய பணம், அதுக்கப்புறம் விளம்பரம் இருக்குது, பேப்பர் ஆடு இருக்குது, பிரிண்ட் பப்ளிசிட்டி இருக்குது, கொஞ்சமாவது நம்ம வந்து ப்ரெஸ்ஸு சார்ந்ததுக்கு செலவு பண்ணோம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துகிறோன்னா ஒரு பெரிய பொருள் செலவு இருக்குது. ஸோ ஒரு சின்ன படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கே இன்றைக்கி வந்து 30 லட்சம் தேவைப்படக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ கியூப் நிறுவனம் கொஞ்சம் அதை மறுபரிசீலனை பண்ணி, தயாரிப்பாளர் சங்கமும் கொஞ்சம் அவங்க கூட பேசி ஒரு 100 தேட்டருக்குள்ளே ரிலீஸ் பண்ணுற படங்களுக்காக அது வந்து மானியம் வாங்கி கொடுக்கணும். அது முன்னாடி இருந்தது, அந்த நடைமுறை திரும்ப இல்லை இப்போ. ஸோ அதை சரி பண்ணி கொடுங்க. அப்போ தான் இவங்கெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி இங்கேருந்து ஒரு 20 நாளுக்குள்ளே தேட்டருக்கு வர முடியும். அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு சந்தோஷமாக இதே சந்தோஷத்தோட படத்தை தேட்டருக்கு கொண்டு போகிறது. சிசேரியன் மாதிரி அது ஒரு 3 மடங்கு சிசேரியன் ஒரு படத்தை தேட்டருக்கு கொண்டு போகிறது அவ்வளோ கஷ்டம். ஸோ தமிழ்நாடு அரசு தயவு செஞ்சு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி, அதே மாதிரி பெர் ஹவர் 6 rupees கொடுக்க முடியலனா கூட ஸ்ட்ரீமிங் சார்ஜஸ் பெர் ஹவர்ஸ் 4 rupees கொடுத்து சின்ன படங்கள் நிறைய படங்களை வந்து ஓடிடிக்குள்ளே கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நான் மறுபடியும் சொன்னது தான், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் பண்ணுற அவங்க வந்து தன்னோட லாபத்துக்காக காசை வாங்கிக்கிட்டு எந்த படம் ஓடணுன்றதை அவங்க முடிவு பண்ணுறதால நிறைய நல்ல படங்கள் ஓடிடிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் மக்களால் பாராட்டப்படுது. நிறைய ஓடின படங்கள் ஓடிடிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மக்களால் வந்து விமர்சிக்கப்படுது. இது இந்த படம் எப்படா ஓடிச்சு, இது ஸ்கேமு. நீங்கள் ட்விட்டர் யூஸ் பண்ணுறவங்களாம் தான் தெரியும், இந்த படம் ஸ்கேமுன்னு போடுவாங்க ஓடின படத்தை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸால், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸால் அது சின்ன நெட்வொர்க் கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக அது இப்போ இயங்கிட்டுருக்கு. நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். திரௌபதி 2 திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 400 இன்ஃப்ளூயன்சஸ் இன்றைக்கி தோத்துட்டாங்க அந்த கட்சி. ஸோ அவங்க சைடில் இருந்து கட்சின்னு இல்லை, கட்சியில் இருக்க சில நபர்கள் அவங்களோட சொந்த சிந்தனைக்காக அதை பயன்படுத்தி ஒரு படத்தையே வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமல் அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பிளான் பண்ணி கொண்டு போய் சேர்க்க முடியுது. மக்களும் அதை நம்புகிறாங்க. ஏன்னா நம்ம அதே பழகிட்டோம். புக் மை ஷோவில் என்ன ரேட்டிங் இருக்குது. இப்போ இந்த சிலம்பம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அன்றைக்கே வந்து என்னால் இவர் ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணாருன்னா புக் மை ஷோவில் என்னால் 9.5 ரேட்டிங்ஸ் வாங்கி தர முடியும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் வந்து அந்த ரேட்டிங்ஸை தான் நம்புகிறாங்க. அதெல்லாம் இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டிங். பணம் இருக்கிறவங்க, பெரிய பணம் செலவு பண்ணுறவங்க, ஒரு 50 கோடி 60 கோடியில் படம் எடுக்கிறவங்க ஈஸியாக 6 கோடி ரூபா செலவு பண்ணி அவங்களால மார்க்கெட் பண்ண முடியும். இந்த மாதிரியான படங்கள், இந்த பிரசாத் லேப் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 25 படங்கள் பார்க்குது. அவங்களாம் வந்து எப்படி தேட்டரில் போய் படத்தை ஓட்ட முடியும்? ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எங்கே பேசுகிறது தெரில. இந்த மாதிரி மேடை கிடைச்சா தான் பேச முடியும். ஸோ இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த கனவுகள் எவ்வளோ இருக்கும். அத்தனை சிலம்பம் பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு வந்து இதில் நடிச்சிருக்காங்க. நம்மளை மக்கள் கொண்டாடிட மாட்டாங்களான்னு எவ்வளோ கனவு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி சாத்தியப்படுத்த போகிறீங்க தெரில. ஆனால் படம் முடிஞ்சு இதுக்கு பல பேர் ஒத்துழைச்சிருப்பாங்க, பல பேர் உதவி பண்ணியிருப்பாங்க. மியூசிக் டைரக்டர் சார் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் பேசுகிறப்பே தெரியுது அவரோட குவாலிட்டி. கேமராமேன் ஆகட்டும், ஒர்க் பண்ண ஒரு சின்ன டெக்னீஷியன் வரைக்குமே சொல்கிறேன். அவர்
ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண ஆர்ட் செட் அசிஸ்டன்ட் வரைக்குமே எவ்வளோ இதுக்கு வந்து ஒத்துழைச்சிருப்பாங்க. அவ்வளோ பேருடைய கனவும் அவ்வளோ பேருடைய உழைப்பும் வெற்றி பெறணும். அதுக்காக கொஞ்சம் இந்த இன்ஃப்ளூயன்சஸ்லாம் உங்களோட பர்சனல் சித்தாந்தங்கள் அதெல்லாம் வச்சுட்டு எல்லா படத்துக்கும் வாங்குற மாதிரி பேமெண்ட் வாங்காமல் இந்த படங்களுக்கு கொஞ்சம் சின்ன பேமெண்ட்டாக நீங்களும் ஸ்லாட்டை மாற்றி இவங்களையும் கொண்டு போய் ஒரு ட்விட்டரில் சிலம்பம் பற்றின ஒரு ட்வீட் போடணுன்னா நீங்கள் வாங்குகிற பேமெண்ட்டை குறைச்சிக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னா சினிமா நல்லா இருக்கணும். சினிமா தான் உங்களுக்கு வந்து சோறு போடுது. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இன்ஃப்ளூயன்சஸ்னால் நம்ம வந்து பெரிய படங்கள் பெரிய டெக்னீஷியன்ஸ் கூட தான் ட்ராவல் பண்ணணும், அதுதான் மதிப்புன்னு நினைக்காம சின்ன படங்களுக்கும் தயவு செஞ்சு ஒர்க் பண்ணுங்கள். தமிழ்நாடு அரசும் தயவு செஞ்சு ஒரு ஓடிடி ஓப்பன் பண்ணி சினிமா வாழவீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மறுபடியும் சிலம்பம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். அத்தனை குழுவினருக்கும் உழைச்ச அத்தனை பேருக்கும் தயாரிப்பாளருக்கும் கலந்து வாழ்த்து வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மரியாதைக்குரிய காலர் துக்கா சொல்லுவேன் இயக்குனர் பேரரசு அவர்களே மற்றும் மேடையில் வந்திருக்கும் இயக்குனர்களே, தென்னிந்திய திரைப்பட சென்னை இயக்குநர்கள் நடிகர் யூனியன் தலைவர் அசோக் அவர்களே, செயலாளர் சுகுமார் அவர்களே, பொருளாளர் ஜான் அவர்களே, இங்கே இந்த மோனிகா அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட்டாச்சு சாங், அந்த மாதிரி ஒரு பெரிய ஹிட்டாக கொடுக்க வேணும் இந்த மோனிகா ஹீரோயின். அஜித் சாரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆனால் இந்த அஜித் சுழற்றுவார், சிலம்பத்தை மட்டுமல்ல இண்டஸ்ட்ரியும் சுழற்றுவார் நம்பிக்கை எனக்கு இருக்குது. கூல் சுரேஷ் அவர்களை நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் சின்ன வருத்தம் உண்டு, அதையும் எனக்கு தெளிவுபடுத்துறேன். அதாவது எங்கள் சங்கத்தின் தலைவர் அப்படியே கால் நடுங்குச்சு கை நடுங்குச்சுங்களே, அதெல்லாம் நடுங்கிற கூட்டமே கிடையாது, நாங்கள் நடுங்க வைக்கிற கூட்டம். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் உங்கள் சிறப்புமிக்க எங்கள் யூனியன் மெம்பர் தான் அவர். ஆனால் அவருக்காகவும் நீங்கள் குரல் கொடுத்து லெஜண்ட் இதுலேருந்து அவருக்கு பண்ணாங்க முத்துக்காளைங்கின் போது, நிச்சயமாக உங்களுக்கு நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அந்த லெஜண்ட் இது பண்ணவங்களும் என்னுடைய நன்றியினை சொல்லிக்கிறேன். எங்கள் அருமைக்குரிய இயக்குனர் திரு ஜோதி அவர்களே, பாசத்துக்குரிய என் அருமை சகாக்களே, இங்கேருந்து போய் கன்னடத்தை கலக்குன்னு கலக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர், என்ன பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணிருக்காரு. என்ன விழா நாயகன் அவர் தானே. என் அருமை சகோதரர் எஸ்பிபி சொல்லும்போது சொல்லுவார், மியூசிக் அந்த ஃபஸ்ட்டு எழுத்து மியூசிக்கில் எம், அந்த எம் எடுத்தா என்ன ஆகும், யூசிக், நீ வந்து வியாதியஸ்தன் ஆகிடுவ. அந்த எம்ன்றது என்ன, மெலடி. அதை தான் கொடுத்துருக்காரு நம்ம மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில். உண்மையிலேயே பேரரசு சார் அவர்கள் சொல்லும்போது அந்த அழுகாட்சி பாட்டு ஒன்று இருக்க, அந்த பாட்டு உண்மையிலேயே கலங்கடிக்கிற பாட்டாக்க தான் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் மென்மேலும் சிறந்து மீண்டும் தமிழகத்திற்கு வரணும். நீங்கள் கர்நாடகாவில் போய் குந்திருக்க வேண்டாம், நேரம் இங்கே வந்து பெரிய ஆளாக ஆகணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதே போல் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும், புலிக்கு பிறந்தது பூனே ஆகாது, அஜித் ஆகட்டும், ஹரீஷ் ஆகட்டும், என்னங்க ஞாபகம் வருங்க நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம், ஹரீஷ் ஆகட்டும், ரெண்டு சிங்கக்குட்டிங்க. நான் போன விழாவிலேயே அவர்களை நான் பாராட்டிட்டேன். எக்கச்சக்கமாக கலைகளை தெரிஞ்சு வச்சுட்டு வராங்க. அதுதான் இந்த கூட்டத்தினுடைய சிறப்பு. உண்மையை சொன்னா வெள்ளக்காரன் இந்தியா மேலே படையெடுத்து வந்ததே வேற எதுக்காகவும் இல்லை, கருப்பு தங்கம் அதுக்கு தான் வந்தான், வேற எதுவும் இல்லை. கருப்பு தங்கம்ங்கிறது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மிளகு எங்கேயுமே இல்லை. அது எங்கே இருந்தது? கேரளாவில் அப்புறம் தான் வந்தது சகோதரரே. முதலில் வந்தது தமிழில் தான், அதுவும் பொள்ளாச்சி கிட்டேருந்து தான் வந்தது. பொள்ளாச்சி சைடில் மலை மேலே தான் வளர ஆரம்பிச்சது மிளகு. அந்த மிளகை ஒழிச்சு அவங்ககிட்ட அடித்து உதச்சி சாகடிச்சு எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆயுதம், அந்த மூங்கில வெட்டி சுத்துனா, அதுதான் சிலம்பம். அதுதான் முதல் கருவி, அதுதான் முதல் ஆயுதம். எடுத்து சுத்துனதுல சுத்துனா ஓட விட்டான். கப்பல் ஏறி ஓடி போனவன் திரும்பி வரவே இல்லை.
நமக்குள்ள நம்மகிட்ட இருக்கக்கூடிய பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்கலாம் இருக்கானுங்களே நைஸா பிளாக் கலர் விற்கிற மாதிரி விற்றுட்டானுங்க எல்லா மிளகையும். கடைசியில் எல்லாத்தையும் தானே விற்றாங்க, மஞ்சள் மிளகு எல்லாம் போய் இப்போ நம்ம ராயலிட்டிங்க நம்ம சாப்பிட்றோம்ல, இப்போ எங்கே நம்மகிட்டே இருக்குது, இந்தியாவிலே இருக்குது இல்லையே. இதான் இந்த சிலம்பத்தினுடைய ஒரு பெரிய இந்த அறிவுகளெல்லாம் எனக்கு போட்டியவர் எங்கள் தந்தையார். அவர் சுவாமிநாதன் சொல்லி எம்ஜிஆருடைய படங்கள் அத்தனைக்கும் அவர் தான் பண்ணுவார், என்டி ராமராவ் படங்களுக்கு பண்ணுவார். அவரும் சிலம்ப பயிற்சியில் சிறப்பாக கொடுப்பாரு. அவருக்காகவே எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் திடல்னு ஒன்று இருக்குது, இப்போ எம்ஜிஆர் ஸ்கூலாக இருக்குது பாருங்கள், அது எம்ஜிஆர் திடல். அங்கே தான் வடபழனியில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டண்ட் நடிகர்களையும் பயிற்சி வீட்டு 2 கிளாஸ் நடக்கும், ஒன்று சோடு இன்னொன்று சிலம்பம். அவர் படத்துலேயே அவர்கிட்டயே கோச்சிட்டு போய் விஜயபுரி வீரன் ஒரு படம் பண்ணுறாரு, ஒரு சோடு ஃபைட்டு படம். சோடு ஃபைட்டு படத்தில் கம்பு எப்படி வரும், கம்பு சுத்த முடியுமா, கொண்டாடுறாரு பாருங்க தெளிவா. சோடில் எடுத்துகிட்டு வந்தாங்க, டப்பு டிப்புன்னு அடித்தா எல்லா ஈட்டி முனையும் கட் ஆயிடுச்சு. இப்போ மிஞ்சி இருக்கிறது என்ன, கம்பு. உடனே சிலம்பம் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வெற்றிகரமான பெரிய வெற்றியை ஈட்டின படம், அவ்வளோ பெரிய வெற்றியை ஈட்டிய படம். அதனால என்ன ஆச்சு, அந்த சிலம்ப கலை வளராச்சு. அந்த நேரத்தில் என்னன்னா தனிப்பட்ட ஒருவர், நான் தவறாக சொன்னேன், எங்கள் அப்பா என்ன செருப்பால் அடிக்கிட்டோம் அப்புறம். ஏன்னா ஒருத்தர் தனிப்பட்ட சாமிநாதன் மாஸ்டர் நல்லா பண்ணார், சோமு மாஸ்டர் நல்லா பண்ணார், இன்னொரு மாஸ்டர் நல்லா பண்ணார். இப்படித்தான் கலைகள் இது இருந்ததே தவிர தனிப்பட்ட முறையில் பேர் அதில் ஆனால் அந்த பேருக்கெல்லாம் இங்கே ஒருத்தர் இருக்கார், ஒரு சொந்தக்காரர், சிலம்பம் மாற்றி சோண்டு அடிக்கிறது இல்லை, சிலம்ப ஆசான்னா அது பொருத்தமான ஒரே ஒரு ஆள் இங்கே இருக்கார், பாண்டி மாஸ்டர். அவர்தான் தான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்று சிலம்பத்தை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு ஸ்டண்ட் யூனியன்ல இருக்க இத்தனை கிட்டத்தட்ட 500-600 பேர் மெம்பராக இருக்காங்கன்னா அவர் கிளாஸ்ல பயின்ற மாணவர்கள் தான். அந்த ஒழுக்கமும் ஒடுக்கமும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டதான் சிறந்த நடிகர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்கள் இங்கே இருக்கிறவங்களும் சரி, பாம்பேல இருக்கிற நானே சொன்னேன், நான் நிறைய கிளாஸில் கொண்டாந்து அட்டன் பண்ண வச்சு இன்னைக்கு எல்லாருமே டாப் ஸ்டாராக இருக்காங்க. எப்படி இருக்காங்க, அந்த ஒழுக்கம் நுண்ணறிவு அது எப்படி கற்றுக்கணும், முறைப்படி எப்படி கற்றுக்கணும், அந்த முறையை கற்றுக் கொடுத்தது அந்த வல்லமை பொருந்திய அவர்தான் இந்த சிலம்பம் சிறக்கிறதுக்கு அது வழிவகுத்தாரு. நிறையா போய் சேருவதற்கு ஜெயலலிதா பீரியட்லேயும் சரி, கலைஞர் பீரியட்லேயும் சரி, எல்லார் பீரியட்லேயும் அதை கற்றுக் கொடுத்து அதுக்கு ஒரு இதை அமைச்சு அது எல்லாம் உலகம் போகிற மாதிரி. இன்னைக்கு கூட அவர் பேசும்போது சொன்னேன், உலகத்துல டாப்பில் இருக்கக்கூடிய காளிதாசர் அவருடைய இதை வச்சுருக்காங்கன்னு. இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியுது, அப்டேட் பண்ணிக்கிறது. இந்த சிலம்பம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஒரே ஒரு சிலம்பம் 100 பேரை கூட அடிக்க முடியும். ஒரு படவீச்சு அந்த பாப்பா சுத்திச்சு பார்த்தீங்களா, படவீச்சு பேனர்னு மாஸ்டர் கத்துனாரு, இங்கேருந்து கிழிஞ்சிருமோ பேனர் இங்கே சுத்தினா மிச்ச பேர் தலையெல்லாம் போயிடும். ஏன்னா பொட்டு வைக்கிறது அலங்கார பாடம், ஆடி சாந்து பொட்டு இப்போ சொன்னோம்ல, அந்த பொட்டு வச்ச பாடம் அலங்கார பாடத்தில் வைக்கிறது தான் பொட்டு வைக்கிறது. சுத்தி அடிக்கிறதுன்றதெல்லாம் கலை, அந்த ஒரு மாபெரும் கலை. முதல்ல பெரிய பெரிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் இவருக்கு சொல்லணும்னா அதை ஒரு திரைப்படமாக்க எடுத்து காட்டி அந்த ஊக்குவிக்கணும் இந்த சிலம்ப கலையை அப்படின்னு கொண்டு வந்த ஜோதிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதை சிறப்பா இவர் ஒருத்தர் நாங்கள் இருக்கோம். இப்போ இயக்குனர் சொல்லும்போது கூட சொன்னார் பேரரசு சார், அவர் பரந்த மனசு, விரிஞ்ச மனசு. அவர் எங்களை பாராட்டுறாரு, அவருக்கு அது எப்பவுமே அடுத்தவங்களை பாராட்டுறது. ஆனால் இந்த ஸ்டண்ட் இயக்குனர்கள் இப்போ எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோ இருப்பார். அந்த ஹீரோக்கெல்லாம் மெயினாக தேவைப்படுறது என்ன, ஒரு நல்ல கதை இல்லைன்னா எந்த கத்திரிக்காயும் வேவாது. ஒரு கத்திரிக்காய்னா கூட ஒரு நல்ல கதை வேணும். இங்கே நாகிரெட்டியார் அவர் சொல்லும்போது அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், என்ன சார் அதிர்ஷ்டம்னா நல்ல கதை கிடைக்கிறது. அதான் அவர் சொன்ன வார்த்தை. நல்ல கதை கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம். அதை இயக்குவது. இப்போ பாருங்க, முன்னாடி 100 படம் 150 தாசனான்றாவ் இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே 100-150 படம் இன்னைக்கு பண்ண முடியுதா? ஏன் பண்ண முடியல? ஏன்னா உன் கதையை நீயே தேடி கொண்டு வந்து நீயே எங்களுக்கு சொல்லு, அப்பதான் நீ ஹீரோ
அப்போ தான் ஒத்துக்குவேன். 5 வருஷம் கழிச்சு ஒரு படம். அப்போ திரைக்கதை எழுதியவர்கள் வேற ஒருத்தர், கதை எழுதினவர் வேற ஒருத்தர். கதை இலாக்கா எழுதும், அதை திரைக்கதை பண்ணி இயக்குனர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களால நிறைய படங்கள் பண்ண முடிஞ்சுது, நிறைய படங்கள் வர முடிஞ்சுது. தொழிலாளர் தோழர்கள் வாழ்ந்தார்கள், பிரமாதமாக இருந்தாங்க. எல்லாரும் ஒரு ஒரு உத்தமமான ஒரு வேலையை செய்கிறோன்ற பயபக்தியோட வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு பயமும் காணும், பக்தியும் காணும். ஏன் அந்த பக்தியை காணும்னா, எப்படி போய் நம்ம யாருக்குமே தெரியும், எல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு. இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. இன்னைக்கு என்னாச்சு, முதல்ல நான் எவ்வளோ போராடினேன் உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி 40 வயலின் அவங்க வாசிக்கிற 40 பேர் இருப்பான். அப்படி எட்டி பார்த்துட்டு நல்லா வருதோ சாங்கு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் அங்கே ஒரு டீமினா இருப்பான். போடும்போது நமக்கு தெரியுது, அது சார் கொஞ்சம் இங்கே ஒரு வயலின் இது ஒரு வீணை இருந்தால் நல்லா இருக்குமே. டைரக்டர் கேட்பார், ஏன் அது, நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் போண்டுவான் ஆடியன்ஸு. நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் ஒரு பொம்பளை. அந்த ரீரிகார்டிங் தூக்கி கொடுக்கும் அந்த சீனை. அதுதான் அந்த ஆர்ஆர். அதுக்கு தான் அந்த மியூசிக் அவ்வளோ உதவுது. அந்த மியூசிக் இல்லாமல் எப்படி ஒரு திரைப்படம் வர முடியும்? மியூசிக் அவ்வளோ இம்பேக்டாக இருக்கக்கூடியது. அப்படி ஒரு இந்த மூங்கில், இப்போ பெரம்பில் செய்கிற சிலம்பத்தை பார்த்தீங்க, மூங்கிலில் செய்யும்போது இதில் வரும். அதில் மூங்கிலில் செய்யும்போது புல்லாங்குழல் சவுண்டை மீறிய ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் எவ்வளவு சுகமாக இருக்கும் தெரியுமா? சண்டை போடுறாங்களா இல்லை விளையாடுறாங்களா, எவ்வளோ அற்புதமாக பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த கலை மேல் ஈர்க்கப்படுவார்கள். பெண்களும் சேருவாங்க. அப்படி பாண்டிய மாஸ்டர் கிளாஸில் ஒரு பொண்ணு சேர்ந்து அவரே நிறுத்த சொன்னா கூட நிறுத்தாம இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார். அந்த பொண்ணு பேர் என்னங்க? ஹன்சிகா, சாய் தன்ஷிகா. இப்போ கூட ஒரு படம் பேர யோகிடான்னு ஒரு படம் பண்ணாங்க. வாட் ஆன் ஆக்ஷன் ஷீ டிட். சரி, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் ஆஸ் அ ஹீரோயின் யூ ஹாவ் டு லுக் ஆஃப்டர். சி, விஜயசாந்தி பண்ணாங்க. நாங்கள்லாம் கோவம் விஜயசாந்தி ஏன் ஒன்று ஆக்க முடியாவா, நீ பண்ணு எனக்கு ஆக்கி விட்டேன். ஸோ கோபம் வரணும். கோபம் வந்தால் தான் அழுகை. அழுகை எதுக்கு வருது தெரியுமா? கோபத்தை கழுவுவதற்குத்தான் அழுகை வருகிறது. வேற எதுக்கு வருது? கோபத்தை கழுவுவதற்கு வருகிறது தான் அழுகை. அந்த கோபம் வரலன்னா போனோம் வரணும்ல, வராம எங்க போயிடும்? அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எவ்வளவு இருந்தாலும் கட்டுப்படுத்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஸ்டண்ட் கலை என்றால் நாங்கள் தான். அண்ணன் சொன்னாரு, பரமேஸ்வரி என்னை நான் பண்ணும்போது ஜெயிப்பீங்கன்னு. எப்பவுமே கை கொடுக்குது அவங்க தானேப்பா நமக்கு. வேற யாருப்பா கொடுத்துருக்கா சொல்லு? பொண்ணே கொடுக்க மாட்டான் நமக்கு. எவனா ஒருத்தனை சொல்லு, நான் என் பொண்ணை கொடுத்துருக்கேன். எல்லாம் காதல் கல்யாணம் தான் ஸ்டண்ட் நடிகந்து. ஆமாங்க, என்ன உயிரோட வருவானா, இருப்பானா, சாயங்காலம் தேருவானா, கை உடையுமா, கால் உடையுமான்னு இப்படி கடவுளை வேண்டிக்கிட்டு உட்கார்ந்து கிடக்கணும். இது எனக்கு தேவையா அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவான், நீங்கள்லாம் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லுவான். ஆனால் உயிரை கொடுத்தும் காப்பாற்றக்கூடியவன் சென்ட் நடிகன். அவன் தான் இன்னும் அதை சாகர வரைக்கும் அதை காப்பாற்றிக்கிட்டே இருக்கான். புரியுதுங்களா? சரி, அப்படி ஒரு காப்பாற்றக்கூடிய ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. இவரை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருதுன்னா உங்களுது. ஊடக நண்பர்களும் நீங்க தான், பத்திரிகையாளர்களும் மீடியாக்களும் உங்களை கைகூப்பி கேட்கிறேன், தயவு செய்து இந்த படத்தை பெரிய லெவல்ல கொஞ்சம் நீங்க புஷ் பண்ணுங்க ஐயா. பெருசா கொஞ்சமாவது அப்படி புஷ் பண்ணுங்க ஐயா, அது போதும் எங்களுக்கு. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும். வெற்றின்னு ஒரு சொல் வந்தா போதும். இப்ப எப்படி அரசாங்கத்துல வெற்றி வந்திருக்கோ எல்லாம் சொன்னாங்கல்ல, எனக்கு இன்னைக்கு கூட அப்படி பார்த்தா பேரரசர் அப்படி பொங்கி வரும். அவருடைய ஸ்பீச்சுங்கெல்லாம் நான் கேட்டு அடே ஒரே ஒருத்தர் தான் பேசிட்டு இருந்தார், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா என்ன கூட்டம், என்ன பெரிய கூட்டம், வெறும் ரசிகர்கள் தானே, ரசிகர்கள் கூட்டம் தானே போகுது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒன்று புதைச்சி வச்சிருந்தான் பார்த்தீங்களா, நான் ரசிகன் தான்,
ஆனா உள்ளுக்குள்ள நான் யாரு காட்டுறேன்னு காட்டினானா இல்லையா? முதல்வர் சீட்ல உட்கார வச்சானா இல்லையா? அவன் தெளிவானவங்க. நீங்க படிக்கிற பசங்களெல்லாம் திட்டுனீங்க. உங்களுக்கு என்னடா தெரியும்? நீங்க என்ன பார்த்துருக்க போறீங்க? நீங்க இப்படி போனா அப்படி போறீங்க, அப்படி போனா இப்படி வந்துடுறீங்க, நீங்க ஊர் சுத்ததான் லாய்க்குன்னீங்க. ஆனா போட்டா பார்த்தீங்களா ஓட்டு? தெளிவா கணக்கச்சிதமா தெரியும் சார். மூடுவேன்னாரு. அவனுக்கு எது வாழ்க்கைன்னு புரிஞ்சு போச்சு. நாமளும் இந்த மது போதைக்கோ கஞ்சா அடிச்சுட்டோ சுத்துனா நம்முடைய வாழ்வு சிறைச்சாலைக்குள் தான் இருக்கும். அது எனக்கு தேவையில்லை என்று ஒரு தலைவன் வந்திருக்கிறான். அவனை நாம் ஆதரிக்கணும். கொண்டு வரணும் கொண்டாந்தாங்க. அதுதான் விஜயுடைய வெற்றி. இந்த இமாலய வெற்றியை சாதிக்க பிறந்த தமிழக முதல்வர் விஜய்க்கு கோடான கோடி தமிழக மக்களின் சார்பாக வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இவ்வளவு நல்ல விஷயங்கள் இவ்வளவு பேர் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் நான் வேண்டி கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். வாழ்த்துனவங்க எல்லாருமே நல்லவங்க தான். மனசப்பட்ட துயரத்தை கூட மோகன்ஜி இங்க சொன்னார். ஏன்னா அனுபவசாலிகளுக்கு தான் தெரியும். எனக்கும் அந்த வருத்தம் உண்டு, இருக்கு உள்ள. ஏன் கெஞ்சிறேன்? எப்படி ரிலீஸ் ஆக போகுது, எப்படி பண்ண போறோம், எப்படி? நானும் பாண்டிய மாஸ்டரோட காலைல கேட்டிருந்தேன், மாஸ்டர் என்ன மாஸ்டர் பண்ணுவாங்க, எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? இன்னைக்கு மோகன்ஜி சொல்லும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார். அந்த வேவ்ஸை அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அது உண்மையிலேயே தமிழக முதல்வர் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அதை சொல்லணும். தயவுசெய்து ஊடகங்கள் அது தயவுசெய்து அவர் சொன்ன அந்த வார்த்தையை தயவுசெய்து போடுங்க. இங்கேயும் ஒரு ஊடகம், நமக்கும் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்படிங்கிற தைரியத்தில் அந்த சின்ன படங்க பொழைச்சி போட்டுமே சார். ப்ளீஸ் சார், உங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் பண்றோம்னு நினைக்கிறோமே, எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறோமே, எங்களையும் கொஞ்சம் வாழவீங்கன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக